ஒரு மனுஷன் கர்த்தரை தேட ஆரம்பித்தால் 365 நாளும் உண்மையா தேவனை தேடணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சில குடும்பத்துல ஏன்னே சத்ரு வாரான், ஏன் இந்த தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் ஏன் எங்க வாழ்க்கையில் அடிக்கடி வருது? நாங்க நல்லாதானே தேவனுடைய சமூகத்துல இருக்கிறோம், எங்களுக்கு ஏன் சில போராட்டம் வரும்னு சொல்லி நம்ம மக்களுக்கு நிறைய டவுட் உண்டு. ஆனால் தேவனுடைய சமூகத்துல உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்துல இருக்கிற பிள்ளைகளை பாருங்க, அவங்க ஆவியில நல்ல சார்ஜ் ஏறிது. ஏன்னா மாம்சத்தை வெறுத்து ஆவியில வளர்றாங்க. அப்ப சில காரியங்களை வெறுத்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கணும். சில குடும்பத்துல செல்போன்லயும் டிவிலையும் அடிமையா இருப்பாங்க. ஒரு தாயார் எனக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக சில ஊழியங்கள் கூட செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே திருமண காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. 21 வருஷமும் அவங்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை. வாலிப வயசுல கர்த்தருக்காக சில ஊழியங்கள் பண்ணியிருக்காங்க, திருமண காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. 21 வருஷமும் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. ஆன்லைன் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேட்டிருக்காங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா வார்த்தையை கேட்டிருக்காங்க. வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மகளோடு பேசி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் படம் பார்க்கறது, செல்போன்ல 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் அவ்வளோ டைம் பார்ப்பாங்க டெய்லி பகல்ல. ஏன்னா காலையிலே எல்லாரும் வெளியே போயிடுவாங்க, அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த டயத்தை செல்போனும் டிவியும் ஒதுக்கி வச்சு அதே வீட்டுக்குள்ள பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மாசத்துக்குள்ள ஒரு பாதி அளவுக்கு பைபிள் வாசித்து முடிச்சிட்டாங்களாம். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது, உங்க செய்தி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. நான் இப்போ டிவி, செல்போன் ரெண்டுமே குறைச்சிட்டேன். இப்போ என் மைண்டு ஃப்ரீயா இருக்கு. 21 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் கர்த்தரை தேடுறேன். நான் தேவனுடைய பாதபடியில காத்திருக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுடைய செய்தி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டயத்தை வேஸ்ட் பண்ற டயத்தை நிப்பாட்டிட்டு அவங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சாங்க.